சின்ன ஜெபம் பண்ணும். இயேசுவின் நாமத்தினாலே நீ பேசும், நாங்கள் கேட்கட்டும், வழி நடத்தும். இயேசு மூல ஜெபிக்கிறேன் ஜீவன் உள்ள தகப்பனே. ரைட். கலாத்தியரின் புத்தகம் 3வது அதிகாரம் வாசிக்கலாம் 1லேருந்து. ஆமீன். 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 போதும். ஆவியினாலே ஆரம்பம் பண்ணின நீங்கள் மாம்சத்திலே முடிக்க காரணம் என்ன? நல்ல ஜெபந்தான். இடைக்கால சபையில் நல்ல ஊழியத்தை அல்லது வசனத்தை சொல்லி கொடுக்காரு, போதிக்கிறார் வசனம் அல்லலியா. ஆனால் கிரியைகள் எங்கே? ஆவியில் ஆரம்பம் பண்ணின அல்லலியா நான் பண்ணுகிற ஜெபத்துக்கு ஏற்ற வாழ்க்கை எங்கே? சரி, நம்ம ஜெபம் பண்ணுற ஜெபத்துக்கான விடுதலை எங்கே? ஆவியில் ஆரம்பம் பண்ணிட்டு மாம்சத்தில் அல்லலியா நன்றி தேவ ஆராதனை பண்ணிட்டு விக்கிர ஆராதனைக்கு போய் நிற்கிறாங்க. இதெல்லாம் பிசாசின் கிரியைகள். அல்லேலூயா. இது பூராமே பிசாசின் கிரியைகள். நீ ஆவியில் ஆரம்பிச்சீங்கன்னா ஆவியிலே நடக்கணும், ஆவியிலே பேசணும், ஆவியிலே செயல்படணும். ஆவியிலே செயல்படணும். அந்த பெந்தேகோஸ்காரங்க மாதிரி ரிக்கல வர ஷபால வரை வாங்க பிரதர் சோத்திரம் ஹல்லேலூயா அது இல்லை. கோபப்படுறத வீட்டில் அண்ணன் பேச ரொம்ப பேசுகிறாங்களோ? அல்லேலூயா. ஆவியில் ஆரம்பம் பண்ணுறது. யார்கிட்டயோ போய் பேசியிருந்தேன், யார் இங்கே வந்தது அந்த மேரியம்மா தான் ரொம்ப சொல்லியிருக்கோம்னு நினைக்கிறேன். ஒரு மீட்டிங் போயிருக்கான், இதுதான் டிராக்ஸ் கொடுக்கு. என்னை பார்த்தோன்னே சகலபரி விஸ்வபர்மாப்பா சத்திரத்தை சொல்லுது. நானும் சோத்திரம் அப்படின்னேன். உடனே சிகல்பரி பிக் அப்படின்ட்டு நோட்டீஸ் கொடுத்தது. இது அம்மாவுக்கு என்ன ஆச்சுன்னு நினச்சேன். அந்நிய பாஷை பேசிக்கிட்டே என்று நோட்டீஸ் கொடுக்கு. உடனே எங்கே போய் உட்காரணும்னு சகல பரிபேரில் சிறப்பல் பரிபேமா அப்படின்னு மதிகேட்டான காரியங்கள். நீங்கள் உங்கள் தொடர்பு உங்களுக்கும் ஆண்டவருக்கு மட்டும் இருக்கணும். எனக்கு தெரியணுங்கிற அவசியம் இல்லை. நான் அந்நிய பாஷையில் பேசுகிறவன் தேவனோட ரகசியத்தை பேசுகிறான். ஆனால் இது என்ன கொடுமை? ஆவியில் ஆரம்பிக்கிறது, மாம்சத்தில் போய் முடிக்கிறது. சர்ச்சில் அபிஷேகம், வீட்டில் போனோன்னா சுய புத்தி மாம்சம். வீட்டில் ஐயா உங்கள் வீட்டில் இந்த பிரச்சனைக்கு நீங்கள் அசைக்கப்படுவதற்கு இதுதான் வழின்னு சொல்லி கொடுத்தாச்சு. அது என்ன செய்யணும்? வீட்டில் போய் நடைமுறைப்படுத்தணும், தேவனை நம்பணும், ஜெயிக்கணும். ஜெயிச்சுட்டு தேவனுக்கு நன்றி சொல்லணும். இப்போ உங்கள் வீட்டில் இப்படி தான் இருப்பீங்கன்னு சொல்லியாச்சு, இப்படி தான் நடக்கும்னு சொல்லியாச்சு, இதில் இப்படி தான் விடுதலைன்னு சொல்லியாச்சு. ஆனால் திருப்பி நீங்கள் மாம்சத்தில் போய் யுத்தம் பண்ணீங்கன்னா தோல்வி தானே. ஆமாம், ஆவியில் ஆரம்பித்தா மாம்சத்தில் ஆவியில் முடிக்கணும், மாம்சத்தில் போய் முடிக்கக்கூடாது. இது பூரா பிசாசின் வேலை. முதல் வசனம் வாசிக்கலாம், 3வது அதிகாரம். இதுதான் ஆவியில் ஆரம்பம் பண்ணினவங்க மாம்சத்தில் முடிக்க காரணம். பிசாசானவன் சத்தியத்திற்கு கீழ்ப்படிய விடாமல் ஆக்கி, சொல்லுங்க, என்னை புத்தி இல்லாதவனாய் மாற்றுகிறான். நான் சத்தியத்தில் நடந்த ஆவியில் நடக்கிறேன், ஆவியில் நடந்தால் நான் ஜெயிச்சிருவேன். ஜெயிக்கிறது யாரை ஜெயிப்பேன்? பிசாசை ஜெயிப்பேன். இது பிசாசு என்ன செய்தான்? என் மனதை மயக்கி சத்தியத்தில் நடக்கக்கூடாதபடி ஆக்கி என்னை புத்தி இல்லாமல் பண்ணியிருக்கான். அல்லேலூயா. புத்தி இல்லாமல் நீ பிரகாசமாக இருக்கணும், நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும், எல்லா நேரத்திலையும் சந்தோஷமாக இருக்கணும், எல்லா நேரத்திலையும் வெளிச்சமாக இருக்கணும். உலக்கையை முழுங்கின மாதிரி உட்காந்துக்கிட்டு இருக்குது. அல்லேலூயா. அல்லேலூயா. அவன் லட்சக்கணக்கில் இழந்துட்டு சந்தோஷமா இருக்கான் உலகத்தில்.
ஆனால் நம்ம பரிசுத்தாவியை உள்ள பெற்றிருக்கிறோம், உள்ள தேவ ஆலயம் கட்டப்பட்டிருக்கு, ஆவியின் கனியை பெற்றிருக்கிறோம். அல்லது சமாதானத்தை உலகம் உலகம் தரக்கூடாத சமாதானத்தை தந்திருக்கிறார். ஆனால் நம்ம எப்படி இருக்கோம்? அல்லேலூயா. எப்போதும் சந்தோஷமாயிருங்கள் சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடி சொல்லுகிறேன். அப்ப என்ன அர்த்தம்? உங்க புத்தி மயக்கப்பட்டிருக்கு பிசாசினாலே. சத்தியத்துக்கு கீழ்படிச்சீங்கன்னா உங்களுக்கு சமாதானம் நிற்கும். நீ சத்தியத்துக்கு கீழ்படியலைன்னா துக்கம் நிற்கும். புத்தி இல்லாம ஆக்கிடுறான். என்ன புத்தி இல்லாம தான்? சத்தியத்தை மீற வைக்கிறான். அதனால சத்தியத்தை உணர விடாம ஆக்கிடுறான். நான் ஒரே ஒரு பிரசங்கம் என்னைக்கே பண்ணேன். இது உழைப்பு பிழைப்பு இல்லை. எது பிழைப்பு? விசுவாசம் தான் பிழைப்பு. அது நேற்று சொல்லுது எங்க தர்மபுரி சிஸ்டர். நேற்று சொல்லிச்சிடலாம். கவிதா மிந்தானது சொல்லிச்சு. நீ தான் கலந்துடவே இல்லையே, எப்படிக்கா தெரியும்? வந்தியோ? வெள்ளிக்கிழமை சொல்லிச்சோ? அது என்னைக்கா உள்ளத நடைமுறைப்படுத்துது. நீ ஏன் வார்த்தையை ஒருத்தருமே நடைமுறைப்படுத்த தோத்து போவீங்க. தேவனுடைய வார்த்தையை நான் சத்தியமாய் பகிர்ந்து கொடுக்கிறேன். அதுல தவறு இருந்தாலும் நீங்க கேட்டுக்கலாம் என்னையா அப்படின்னு. ஆனா நீங்க ஜெயமாய் விடுதலையாய் பாதுகாப்பாய் இந்த உலகத்தில் சந்தோஷமாய் வாழ்வதற்கு தான் அழைச்சிருக்காரு. நீங்க துக்கப்பட்டு நொம்பலப்பட்டு நொடிப்பட்டு வாழ்வதற்கெல்லாம் கர்த்தர் அழைக்கல, அழைச்சிருக்காரு. நம்ம சங்கடப்பட்டதுக்கு அழைக்கல, எப்பவும் சமாதானமா இருக்கிறதுக்கு அழைச்சிருக்கிறாரு. நான் இந்த பிள்ளைகளை அடிக்கடி சொல்ல காரியம் இதுதான். இந்த 100க்கும் 50க்கும் 500க்கும் பாடு இருக்க எனக்கு பயங்கர சங்கடமாக இருக்கும். கிறிஸ்துவ பிள்ளைகள் அப்படிலாம் போகக்கூடாது. இப்போ போயிட்டுருக்கீங்க, அதுக்காக ஷோ பண்ணணும். யாரோ நினைக்காங்க, ஆமாம் இவரு சொல்லிட்டு போயிடுவார், நாளைக்கு உழைச்சா தானேயா காட்சி குடிக்க முடியும். அப்போ சத்தியம் பொய்யாயிருத. காக்கை குஞ்சுகளுக்கும் அவர் என்ன செய்கிறாராம்? உணவளிக்கிறார். காக்கைகள் விதைப்பதும் இல்லை, நூற்பதும் இல்லை, பண்டகசாலையிலே சேர்ப்பதும் இல்லை. இது நீ பிசாசு பயன்படுத்துகிற ஒரு பெரிய ஆயுதம் என்ன தெரியுமா? அல்லது அந்த தேவையை கொண்டு போய் உங்க முன்னால் நிப்பாட்டிடுவான். பண்ற வேலை. ஒரு ஹோட்டல் வச்சிருக்காரு. ஒரு ஐயா உங்களுக்கு சம்பளம் எவ்வளோ ஐயா ஆகணும்? என்ன முடிக்கியா ரூபன் ஐயா ஹோட்டல் வச்சிருக்கியா, உங்களுக்கு சம்பளம் எவ்வளோ ஆகணும்? ஒரு நாளைக்கு 500 போதுமா? எந்த ஹோட்டல்காரனா அது ஒத்துக்கிட்டு தானான்னு பாருங்க. ஐயா எனக்கு ஒரு 500 சம்பளம் போதும், மிச்சம் இட்லி கிடக்கு எல்லாத்துக்கும் சும்மா கொடுத்துருவோம். அதே போல் 500 போதும், மிச்சம் சோத்தெல்லாம் சும்மா கொடுத்துருவானா? 5000 வரட்டும் போதும் தானா? இது யார் கொண்டு வர்றது? ஆனா நீங்க அப்படி இருக்கக்கூடாதுன்னு சொல்ல வர்றேன். நீங்க இருக்கக்கூடாது. நாளைய குறித்து என்ன செய்யாத, கவலைப்படாத. அதன் பாடு அதன் நாளுக்கு போதும் என்கிற மனதோடு கூடிய தேவபக்தியே மிகுந்த ஆதாயம். நாளைய குறித்து நீ என்ன செய்யாத, கவலைப்படாத. நாளை யாருடையது? தேவனுடையது. இது புத்திய மயக்கணும்னு என்ன பண்ணிருந்தான்? ஒரு மாசத்துக்கு ஒரு 1000 ரூபாய் சீட்டு போடுவோம். இல்ல 2000 ரூபாய் சீட்டு போடணும். சீட்டு போடுறதுக்கு வாயை வைத்தாது என்ன செஞ்சிடணும்? காட்டி கட்ட முடியல. இந்த வருஷம் 2000 ரூபாய் கட்ட முடியலையா? யான்ட்டே வட்டிக்கு வாங்கி கட்டுவோம். இது என்னையா பிசாசின் வேலை? இது என்ன வேலை? நடக்கா இல்லையா? நடக்கு. அல்லேலூயா. இதெல்லாம் வசனத்துக்கு விரோதமான கிரியைகள். அதே மாதிரி இப்போ பேபி பிறந்துட்டா நம்ம எப்படி கொண்டு போய் கட்டி கொடுக்க? எப்போ பிறந்த உடனே பொம்பளை பிள்ளைலாம் பொட்டை பிள்ளை மாதிரி வளர்க்காங்க, ஆம்பளை பையன் மாதிரி வளருங்க. தேசத்தை அசைக்கிறவர்களாய் மாத்துங்க. அல்லேலூயா.
பொட்ட பிள்ளை மாதிரிலாம் வளர்க்கப்படாது. எல்லாம் தெரிஞ்ச மாதிரி வளர்க்கணும். சத்தியத்துக்கு கீழ்ப்படிய வைக்கணும். பயப்படாதபடி வளர்க்கணும். ஒத்தையில் இங்கேருந்து நீ பாம்பே போயிட்டு வரணும். அந்த அளவுக்கு வளர்க்கணும். பக்கத்தில் இருக்க பெட்டி கடைக்கு போயிட்டு வர்றதுக்கே பயந்துதுன்னா நீ பயப்படியா? அதெல்லாம் பயப்படக்கூடாது. அப்படி வளர்க்கணும். உலகத்தில் இருப்பவனை பார்க்கிறோம் எனக்கு இருக்கிறவர் பெரியவர். அது ஆம்பளையாளுக்கு மட்டுமல்ல, பொம்பளையாளுக்கு சேர்த்துதான். நாளைக்கு உங்க வீட்டில் ஒரு நஷ்டம் வந்துட்டு கஷ்டம் வந்துட்டு ஒரு எல்லாரும் கை விட்டுட்டாங்க, பயப்படாத. பயத்தை கொண்டு வர்றது யாரு? பிசாசு. அவன் சத்தியத்துக்கு கீழ்ப்படிய விடாம ஆக்குதான். உனக்கு பிரச்சனை வந்ததுன்னா நீ தேட வேண்டியது தேவ வார்த்தைய. சத்தியத்தின் மூலமாக தான் உங்களுக்கு தீர்வு. சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை என்ன செய்யும்? விடுதலையாக்கும். சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். மயக்கிறதான். இதெல்லாம் நான் சொன்னது பூரா மயக்கக்கூடிய காரியங்கள். என்னைக்கே சாகு வருது, இன்னைக்கு குழி தோண்டலாமா? என்னைக்கோ சாகு வரும்போது நம்ம உலகத்தில் இருக்க மாட்டோம். என்னைக்கா ஒரு நாள் செத்தாராவது இப்பவுமே ஒரு குழியை தோண்டி வச்சுருவோம். அதுதான் பிசாசின் வேலை. என்னைக்கோ நடக்கக்கூடிய காரியங்களுக்கு இன்னைக்கே ஒரு வாரமாக உட்காந்து கவலைப்பட வேண்டியது. சாப்பிடக்கூடாதுலாம் ஆண்டவர் சொல்லலை. துணி உடுத்தக்கூடாதுலாம் ஆண்டவர் சொல்லலை. செழிப்பாக வாழக்கூடாதுலாம் ஆண்டவர் சொல்லலை. நல்ல வீட்டில் குடியிருக்கக்கூடாதுலாம் ஆண்டவர் சொல்லலை. ஏசி வாங்க மாட்டக்கூடாதுலாம் ஆண்டவர் சொல்லலை. அனாவசியமாக செய்யக்கூடாது. அதுதான் ஆண்டவருடைய திட்டங்கள். உனக்கு பூமியில் என்ன தேவை நீ அனுபவிக்கலாம். ஆனால் சகலத்தையும் அனுபவிக்க எல்லாத்தையும் எனக்கு உரிமை உண்டு. சகலமும் எனக்கு அழிக்கப்பட்டிருக்கிறது. அதனால புத்தி இல்லாத கலாத்தியர் சத்தியத்தை மீறுவதற்காக பிசாசானவன் மயக்கி அல்லையும் அவன் ஆவியின்படி ஆரம்பித்தவனை மாம்சத்தின்படி நடக்க வைக்கிறான். அல்லேலூயா. விசுவாசத்தினால எல்லா காரியம் நடக்குதுன்னு தெரியும். ஏன் விசுவாசிக்க மாட்டோம்? மயக்குதான். பரிசுத்தம் இல்லாம இருதயத்தில் அசுத்தமான கிரியைகளை செய்தால் நமக்கு தண்டனை இருக்குன்னு தெரியாதவங்க யாராவது கை தூங்க. ஆனாலும் நான் தண்டிக்கப்பட்டாலும் என்ன செய்வேன்? பாவம் செய்வேங்கிறது தான் யாரோட வேலை? பிசாசின் வேலை. அதே மாதிரி நீங்க பிசாசை சொல்லிட்டு நீங்க என்ன செய்ய முடியாது. ஏன்னு கேட்டா பிசாசுக்கு இடம் கொடுக்க விடாதீர்கள். அவனை எதிர்த்து நில்லுங்கள், அவன் உங்களை விட்டு ஓடி போவான். நான் சொல்ற காரியங்கள்லாம் அல்லேலூயா அந்த ஏற்றுக்கொள்ளணும். அல்லேலூயா. இன்னொரு வசனத்தை வாசிப்போம். அதே கலாத்தியரின் புத்தகம் 6வது அதிகாரம் 8வது வசனம். விதைக்கிறவன் மாம்சத்திற்கென்று விதைக்கிற மாம்சத்துக்கென்று கோபப்படுகிறவன். கோபங்கிறது ஒரு விதை. கோபத்துக்கு உண்டான பலனை அறுக்கணும். என்னத்தை அறுப்பீங்க? பகத்துடைய வாரிலால் அடிப்பான் நம்மளை. அல்லேலூயா. நான் கோபப்பட்டா மாம்சத்துக்குரியமா மாம்சத்தின்படி செய்யக்கூடாது. மாம்சத்தின்படி செய்தது கோபம், பொறாமை, அகந்த, பெருமை, இதெல்லாம். இது ஒரு விதை. இந்த விதையை நீ விதைக்கணும்னா அதுக்குண்டான பலனை நம்ம என்ன செய்யணும்? அறுக்கதானே செய்யணும். பக்கத்தில் இருக்க பையனை வாங்கி ஒரு குத்திட்டு வேலை என்னன்னா அவன் என்னச்சுவான்? அவன் 2 குத்திடுவான். எல்லாம் வெளியே வா, இன்ட்ரோல் விட்டு வெளியே வா அப்படிமா. என் பேர் சிவசுப்பிரமணியன். எனக்கு முன்னால் இருக்கவே எல் சுப்பிரமணியன் ஒரு பையன், பிராமண பையன். பரீட்சை எழுதணும். இங்கேருந்து காலை விடுவேன். விட்டு அவனை ஒரு மிதி மேல் காமிக்கா, இல்லைன்னா பூணுல அத்துருவேன். உடனே அவன் அங்கேருந்து காமிச்சது பூரா கடகடன்னு எழுதுவேன். எழுதினோடனே அங்கே மறுநாள் பேப்பர் திருத்த போயிட்டு அவர் வாத்தியார் கூப்பிடாரு. அவருக்கு தெரியும் இந்த இவன்கிட்ட இருக்கிற அறிவு இவன்கிட்ட இல்லை. இவன் எப்படி இதை கரெக்டாக எழுதுனான்? 2 பேப்பரும் ஜெராக்ஸ் எடுத்த மாதிரி இருக்கு.
அதுக்கு பேர் தான் காப்பின்னு பேர் வச்சுருக்காங்க. அதுக்கு அது வேற கள்ள காப்பின்னு வேற வச்சுருக்காங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ரைட்டு. மாம்சத்துக்கு விதைக்கிறவன் மாம்சத்தை அறுப்பான். மாம்சத்தினாலே எதா இருப்பான்? அழிவா இருப்பான். நீ என்னத்தை மாமிசத்தை விதைச்சாலும் என்னைக்காவது ஒரு பக்கம் பாரு, அங்க உட்காரணும், இல்லை அங்க உட்காரணும். அல்லேலூயா. மாம்சத்தினாலே அழிவே இருப்பான். மாம்சத்தை அதிகமாக விதைக்கிறோமா, ஆவியை அதிகமாக விதைக்கிறோமா? எத்தனை பேரை நம்ம ஜெபம் பண்ண வாங்கன்னு கூப்பிட்டுருக்கோம்? எத்தனை பேரை சாபத்திலேருந்து விடுதலை ஆக்கியிருக்கிறோம்? பாட்டியவாத ஆக்கியிருக்கணும்ல. ஆக்கியிருக்கியா? இங்கே உள்ள சத்தியத்தில் போய் சொல்லுதியா? சொல்லணும் இல்லையா? அப்போ நீ சொன்னால் என்னத்தை விதைக்க? ஆவியை விதைக்க. நீங்கள் அங்கே தாத்தா பாட்டி செய்கிறத இங்கே கொண்டு விட்டேன்னா நீ என்னத்தை விதைக்க? அல்லேலூயா. இதெல்லாம் மயக்கிற வேலை. ஐயா, நான் ரட்சிக்கப்படலை, என் குணம் இப்படி, நான் அப்படியே இருந்தேன்னா கடல் இல்லை, நான் ஆவியினாலே விதைக்கப்பட்டவன், அன்புக்குள்ளே வரணுங்கிற கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்தவன், பாவத்திலேருந்து விடுதலையானவன். நான் திருப்பி போய் பாவம் செய்தான் என்னத்தை விதைக்க? மாசத்தை விதைக்க. நான் அப்படியே தேவனை தெரியாமல் அப்படியே பாவம் செஞ்சுட்டு இருந்தேன்னா எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் மாம்சத்தினால் விதைக்கப்பட்டவன், மாம்சத்தில் வளர்ந்துக்கிட்டு இருக்குவேன். ஆனால் இயேசுக்குள்ளே வந்த பிறகு, இயேசுவை அறிந்த பிறகு, பாவம் செய்யக்கூடாத பாவ அறிக்கை செய்த பிறகு, பாவத்தினால் வரும் தண்டனையை குறித்து அறிந்த பிறகு நான் திரும்பவும் பாவம் செய்தால் நான் என்னத்தை விதைக்கிறேன்? மாம்சத்தினால. மாம்சத்தை மட்டுமல்ல, அதனால உண்ட கரை என்ன தெரியுமா? அழிவு. நீங்க என்னன்னாலும் செய்யுங்க, அதுக்கு உண்டான பலன் உங்க வீட்டுக்கு வந்துடும். ஆமென். என்னன்னாலும் இப்போ தாவீதையா என்ன அடிச்சிட்டாருன்னு வச்சுக்கிடுவோம், இவர் அடிக்க ஒரு ஆள் அங்கே வச்சிருப்பாரு ஆண்டவர். அடினா அடி மட்டும் இல்லை, நஷ்டம் எதுனாலும் உங்களுக்கு மேலே ஒரு அதிகாரி என்ன செஞ்சிருப்பாரு, வச்சிருப்பாரு. நான் தாவீதுக்கு என் ஜீவனை கொடுக்குற மாதிரி ஒரு நன்மையை செய்கிறேன்னு வச்சுக்கிடுவோம், இவர் எனக்கு திருப்பி நன்மை தேவைன்னா எனக்கு ஒரு ஆளை வச்சிருப்பாரு அங்கே. என்னதுக்கு? எனக்கு ஜீவனை கொடுக்குற நன்மையை செய்யறதுக்கு ஒரு ஆள் வச்சிருப்பாரு. அதை விதைப்பும் அறுப்பும் கடைசி வரையும் இருக்கும்னு ஆதியாகமத்தில் எழுதியிருக்கு. விதைப்பும் அறுப்பும் இருந்துக்கிட்டே இருக்கும். என்ன விதைப்பு? நீ நல்லதை விதைச்சேன்னா நல்லதும், தீமை விதைச்சா தீமை அறுப்போம். தனியாக விதைப்பான். ஆமாம். நெல் போட்டால் உளுந்து முளைக்கி, எள்ளு போட்டால் உளுந்து முளைக்கி. அது எப்படி முளைக்கும்? எள்ளு போட்டால் உளுந்து முளைக்கி, நெல் போட்டால் உளுந்து முளைக்கி, சோளம் போட்டால் உளுந்து முளைக்கி. உளுந்து தானே முளைக்கும். ஒரு வசந்தவாதி எபிரேயர் 3வது அதிகாரம் 14, 15, 16 3வது அதிகாரம். வாசிக்காதவங்க வாசிங்க. நீங்கள் ஜெபம் பண்ண நல்ல ஒரு தடவை இன்னொரு தடவை சொல்லிக்கிறேன். ஜெபம் பண்ண ஆரம்பித்தாலும் சரி, முந்தி நீங்கள் போய் ஜெபம் பண்ணீங்கன்னா கருத்து இல்லாமலும் ஜெபம் பண்ணக்கூடாது. நீங்கள் கருத்து ஆகி ஒரு ஆளை உயிர்ப்பிக்கக்கூடிய அளவில் உங்கள்கிட்ட பலம் இருந்ததுன்னா ஜெபம் பண்ணதுக்கு முன்னே ஆரம்பிக்கணும். அதே மாதிரி ஜெபம் வேத வசனத்தை வாசிக்க ஆரம்பிக்க திக்காமல் திதறாமல் கட்டுன்னு அனைத்து உயிர்ப்பிக்கக்கூடிய அளவில் வாசிக்கணும். ஒருத்தரும் வாசிக்க மாட்டேன். இப்போ 3, 14, 15, 16 ஒரு நிமிஷம் நீங்க ஆரம்பத்தில் கொண்டிருந்த நம்பிக்கையை கொஞ்சம் விட்டு பிடிக்கன்னு வச்சு விடுவோம். அல்லேலூயா. தேயில கொதிக்க வச்சுருக்கா, கொஞ்ச நேரம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு குளிந்துருது. அடுத்தால கொஞ்ச நேரம் ஸ்டவ் பற்ற வச்சு அடுத்தால தேயிலையை கொதிக்க வைக்க, அடுத்தால குளிர வைக்க, அடுத்தால கொதிக்க வைக்க, அந்த தேயிலை எப்படி இருக்கும்? இழைச்சால ஆயிடும். கொதிச்சுக்கிட்டே இருந்ததுன்னா அது பாட்டில் நல்ல இதாக இருக்கும்.
விட்டு 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 கொஞ்சம் ஆற வச்சு கொதிக்க என்ன ஆகும்? அது உள்ள டேஸ்ட் போயிடும். வேதம் என்ன சொல்லுது? ஒன்று ஆரம்பத்தில் கொண்டு வந்த நம்பிக்கையை முடிவு பரிந்திய உறுதியாய் பற்றி கொண்டிருப்போமாகில் கிறிஸ்துவினிடத்தில் அவர்கிட்ட பெறக்கூடிய காரியங்களில் நீங்க பங்கு உள்ளவர்களாக இருப்பீர்கள். என்னது கிறிஸ்துவின் இடத்துல பங்கு? ஹலோ, உலக தோற்றம் முதல் சொல்லுங்க, இயேசுவின் வருகை வரை கர்த்தரின் காலம். இயேசுவின் பிறப்பிலிருந்து உயிர்த்தெழுதல் வரை இயேசுவின் காலம். உயிர்த்தெழுதலில் இருந்து நாம் பரலோக ராஜ்யம் செல்லும் வரை கிறிஸ்துவின் காலம். கிறிஸ்துவின் பங்கு ஆவியினால் நிரப்பப்பட்டு நாம் இயேசுவை போல மாற்றுவது. இந்த இதுக்கு பங்கு உள்ளவர்களாக ஆவோமா? எதுக்கு? நம்ம கிறிஸ்துவின் நடத்தலை பெற்று பாவத்திலிருந்து சாபத்திலிருந்து விடுதலை ஆக்கி இயேசுவை போல மாற்றுள்ளதுக்கு பங்கு உள்ளவர்களாகும். எப்போ பங்கு உள்ளவர்களாகும்? ஆதியில் கொண்ட நம்பிக்கை விடாமல் பற்றி கொண்டிருந்தால். அல்லேலூயா. ஒரு முடை உப்பு இருக்கு, டபக்குன்னு தண்ணிக்குள்ள முக்குதா எடுத்துருத, தண்ணிக்குள்ள முக்குதா எடுத்துருத. வெயிட் மட்டுமா கம்மியாகும், கடைசியில் சாக்கு தான். நீங்க உலகத்துக்கு போயிட்டு வர எல்லாம் ஜபம் இருக்க மாதிரி இருக்கும். கிறிஸ்துவின் பங்கு குறையும். நீங்க நடிக்கலாம், உலகத்தில் சார்ந்துக்கலாம், ஆனால் கிறிஸ்துவின் பங்கு குறையும். உங்களை பாதுகாக்கிற பங்கு குறையும், தேவ அபிஷேகத்தின் பங்கு குறையும், நீங்கள் வேத வசனத்தில் உள்ள அல்லது கருப்பொருளை அறிந்து கொள்ளக்கூடிய பங்கு குறையும், ரகசியமாய் தேவங்களை நடத்துகிற தன்மை குறையும். அல்லேலூயா. அது ஆரம்பத்தில் கொண்ட நம்பிக்கை விடாமல் இருக்கணும். விட்டீங்கன்னா கிறிஸ்துவின் மூலமாய் வருகிற இது மர்வமாக்கக்கூடிய பங்கு குறையும். இயேசுதான் காமிக்காரு. யாரு? கிறிஸ்து. என்ன சொல்றாரு? இங்க பாரு, உன் பாவத்தை சுமந்தார், உனக்காக சிலுவை சுமந்தார். யார் சொல்றா? கிறிஸ்து. உனக்குள்ள இருக்கிற ஆவியானவர் போதிக்கார். இங்க பாருப்பா, நீ அல்லது அவங்க முன்னோர்கள் வேசித்தனம் செஞ்சாங்கல்ல, அதுக்கு உண்டான தண்டனை அவர் சவுக்கடிப்பட்டிருக்காரு. அதை பாரு. உன் முன்னோர்கள் களவு செய்தார்கள்ல, அதனால இவர் அடிக்கப்பட்டாரு. இதை பாரு. யார் சொல்றா? கிறிஸ்து. உங்களுக்கு புரியவே இல்லைன்னா என்ன செய்யறாரு? நமக்கு வேதனையாவது துக்கத்தை அதை அனுமதிச்சு அதன் மூலமாய் மனம் திரும்ப வச்சு அதை பாருன்னு சொல்றாரு, உணர்த்துறார். நீ எவ்வளவு தூரம் மனம் திரும்புதோமோ இயேசுவை போல மாறுகிறோம். எவ்வளவு தூரம் இயேசுவை போல மாறுகிறோமோ மகிமை அடைகிறோம். எவ்வளவு தூரம் இயேசுவை போல மாறுகிறோமோ பிசாசை ஜெயிக்க பலன் பெறுகிறோம். ஆனால் இந்த பங்கு என்ன செய்யும்? அல்லேலூயா. நமக்கு பிறகு வந்தோம் பிசாசு 10 பிசாசு அடிச்சு நொறுக்கிட்டு போயிட்டுப்பான். நம்ம இந்த குட்டி பிசாசுகிட்டே விளையாண்டுட்டு கிடப்போம். நமக்கு பின்னால் வரமே எத்தனையோ சக்தியில் ஜெயிப்போம். உலகத்து வீட்டில் சாபத்தை ஜெயிப்பான், பாவத்தை ஜெயிப்பான், பில்லி சூனியத்தை ஜெயிச்சுக்கிட்டு போயிட்டு இருப்பான். ஆனால் நான் அல்லையா அந்த நம்பிக்கையில் உறுதி இல்லாமல் பின்வாங்கினதுனால இதெல்லாம் ஜெயிக்க முடியாமல் உட்காந்துக்கிட்டு இருப்பேன். அல்லேலூயா. இன்னொரு வசனத்தை வாசிப்போம். ஆவியினால் ஆரம்பம் பண்ணுறது 1 யோவானின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 24வது வசனம். சத்தம் 3ஆம் அதிகாரம் 24வது வசனம். ஆமென் ஆமென். நிலைத்திருக்கிறான். ஆமென். நிலைத்திருக்கிறார். ஆமென். என்ன எழுதிருக்கு பார்த்தீங்களா? உங்களுக்குள்ள ஆவியானவர் இருக்கிறது, நிலைத்து இருக்கிறார். அடையாளமே ஆவியின் கிரியை. எனக்குள்ள ஆண்டவர் இருக்கிறார் அடையாளம் என்னது? ஆவியின் கிரியை. இயேசுவை போல மாறி இருக்கணும்னா இயேசுவை போல என்ன செய்யணும்? மாறணும், கிரியை நடப்பிக்கணும். நீ இயேசுவை போல மாறாம நல்ல காலங்க பிசாசை ஜெயிக்க முடியாம சாபத்திலிருந்து விடுதலை ஆகவே முடியாது. நீ யாராக இருந்தாலும் சரி. நான் அல்லையா தேவனுக்கு தேவ ஆலயத்தை கட்டி கொடுத்துருக்கேன், பிரச்சனை இல்லை. நீ இயேசுவை போல மாறினாதான் பிசாசை ஜெயிக்க முடியும்.
அல்லேலூயா. என்ன கிடைக்கும்? அவர் எனக்குள்ள இருப்பார், நான் அவருக்குள்ள இருப்பேன். அல்லேலூயா. எது மேன்மை? பிசாசு உங்களுக்குள்ள இருக்குது மேன்மையா? யாரு இருக்குது மேன்மை? இயேசு எனக்குள்ள இருக்குது மேன்மை. அல்லேலூயா. நீ ஆவியில் ஆரம்பிச்சிருக்கீங்க, உங்களுக்குள்ள இயேசு இருக்கணும், இயேசுக்குள்ள நீங்க இருக்கணும். நான் கிறிஸ்துக்குள்ள இருக்கணும், கிறிஸ்து எனக்குள்ள இருக்கணும். அல்லேலூயா. கிறிஸ்துவை நான் தொடணும், கிறிஸ்து என்னை தொடணும். எப்பவும் நான் அவரை தொட்டுக்கிட்டே இருக்கணும், அவரும் என்னையை தொட்டுக்கிட்டே இருக்கணும். அப்போம்னா மண்டையிலலாம் எண்ணத்தெல்லாமல் நினச்சிக்கிட்டு இருந்தால் என்ன செய்ய மாட்டார்? தொட மாட்டார். இருதயத்தில் அசுத்த எண்ணங்கள்லாம் இருந்ததுன்னா அவர் என்ன செய்ய மாட்டார்? தொட மாட்டார். இப்போ எங்கள் எதுக்கு பங்கு உள்ளவர்களாக அவன் தீமைக்கு பங்கு உள்ளவர்களாக மாறிடுவோம். ஆவியில் ஆரம்பிச்சிருக்கோம் ஐயா, எவ்வளோ சத்தியத்தை கேட்டிருக்கோம். நம்ம இருதயத்தை அடக்கணும், யோசனை அடக்கணும். யோசனை நான் வராதுன்னு சொல்லலை, வரும். ஆனால் வருதுன்னு தெரியணும். பிசாசு வாராம்னு என்ன செய்யணும்? தெரியணும். தெரிஞ்சு கடிஞ்சு விட்டு இதெல்லாம் எதுன்னா இதுதான் நீங்கள் ஆவியில் ஆரம்பம் பண்ணி நம்ம காத்துக்கொள்ளுது. தேவனெல்லாம் சாதாரணமாலாம் காத்துக்கொள்ள முடியாது. நீங்கள் தேவனுக்குள்ளே இருந்து தேவன் உங்களுக்குள்ளே இருந்தால் மட்டும்தான் தேவனை உங்களுக்குள்ளே காத்துக்கொள்ள முடியும். ஆவியில் ஆரம்பித்து ஆவியில் என்ன நடக்கும் தெரியுமா? தண்ணீரில் மிதக்கிற மாதிரி உங்கள் வாழ்க்கை இருக்கும். எப்படி இருக்கும்? எந்த பாதிப்பும் உங்களை தொடாது. உலகத்தில் உள்ள எந்த நாச மோசங்களும் உங்களை தொடாது. ஆவியான உங்களுக்குள்ள இருந்தால் எதுக்கும் பயப்படவும் மாட்டீங்க, எதுக்கும் என்ன செய்ய மாட்டேங்க. அதே மாதிரி இன்னொன்று சொல்கிறேன், எல்லா நேரத்துலையும் சந்தோஷமாக இருப்பீங்க. ஆண்டவர் உங்களுக்குள்ளே இருக்காருன்னா அர்த்தம் என்னது? எல்லா நேரத்துலையும் எப்படி இருப்பீங்க? சந்தோஷம், மன மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். மன மகிழ்ச்சின்னா தண்ணி அடித்ததுனால வந்து அந்த மகிழ்ச்சி மாதிரிலாம் கிடையாது. நீங்கள் தண்ணி அடிச்சிருக்கீங்களா? அடிச்சு பாருங்க, தண்ணி சண்டைக்கு வந்துடுறேன். அல்லேலூயா. பெரிய சந்தோஷம். யாரு? தண்ணி அடிக்கிற சந்தோஷம். எவ்வளோ நேரம்? அது கொஞ்சம் நேரம் தான். ஆனால் தேவன் இருக்கிற சந்தோஷம் ராத்திரி 12 மணிக்கு எழுப்பினாலும் தேவன் நமக்குள்ளே இருந்தால் என்ன இருக்கும்? மன மகிழ்ச்சி இருக்கணும். அந்த மன மகிழ்ச்சி தேவை. அல்லேலூயா. அந்த மன மகிழ்ச்சி தேவை. பைபிளில் முத நோய்வாய்ப்பட்டவன் யார் தெரியுமா? யாக்கோபு தான். சந்தோஷமா இருக்கான். கோலில் மடக்கி ஜீவனை விட்டானான். யார்? பேரமார்களெல்லாம் கூப்பிட்டு ஒன்றா வச்சு அதில் ஜோம் பண்ணி 2 பேரும் ஆசீர்வதிச்சுட்டு அவங்க நான் எனக்கு நேரம் ஆகிட்டு ஆண்டவர் கூப்பிட போகிறாருன்னு சொல்லிட்டு போயிட்டான். அதுக்கு முந்தி நோயே பார்த்ததில்லை. நோயை அவன் தான் முதல்ல நோயை சந்தித்ததே யாக்கோபு தான். அல்லேலூயா. ஆவியில் ஆரம்பிச்சிருக்கோமையா. ஆவியில் எந்த காரியம்லாம் நம்ம விசுவாசத்தில் கிரியை செஞ்சிருக்கோம். அந்த சீட்டு போட்டிருக்கேன், அது வரும். இந்த மாதம் முடியும். அதை எடுத்து பிள்ளைகளுக்கு பூரா என்ன செஞ்சிடணும்? அதெல்லாம் ட்ரெஸ் வாங்கிடணும். அந்த ரூபா அங்கே வரும். அங்கே ஒரு 2 லோடு இறக்கிருக்கேன், 2 வருஷமாக தரல. இது இந்த கிறிஸ்மஸோடு தந்துருமா, அதை வாங்கி நம்ம என்ன செஞ்சிடணும்? பிள்ளைகளுக்கு ட்ரெஸ் எடுத்துக்கணும். ஜோசுவா என்ன வேணும்? பேண்ட் ஷர்ட் வேணுமா? அங்கே ஒரு ஆள் தரணும். யாரை நம்புதான்? மனுஷன். ஆண்டவர் எனக்கு தருவாரியா? என் உழைப்பல்ல, என் தேவன் எல்லாவற்றிலும் சந்திக்க வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். இந்த குருவி காக்காலாம் பார்த்து நம்மளெல்லாம் பார்த்து சிரிக்கி. ஏன் சிரிக்கி? எதை பற்றியும் அது என்ன செய்ய மாட்டேங்குது, கவலைப்பட மாட்டேங்குது. அது நம்ம மனுஷனை பார்த்து சிரிக்கி. அந்த மாதிரி சோறு பொங்கி வச்சுருக்காங்க, போட்டாச்சாரு. எப்படா முடிப்பான்னு சாப்பிடுவோம்னு இருக்காங்க. நம்ம அப்படியெல்லாம் என்ன செய்ய மாட்டேங்கிறோம், கவலைப்பட மாட்டேங்குது. அது பார்த்து நம்மளை பார்த்து சிரிக்கி. நாய் ஏன் லொல்லொன்னு கொலைக்கி? இல்லை, நம்ம நிலைமையை பார்த்து கொலைக்கி. நம்ம மத்தியானம் சாப்பிட்றதுக்கு நைட்டு சாப்பாடுறதுக்கு விடிய கிழமை சோறு பொங்கி வைக்காங்களே படுவாவிகள். நம்மெல்லாம் அப்படியா செய்தோம்னு நினைக்கி. யாரை சொன்னார் தெரியுமா? காக்கைகளை நோக்கி பாருங்கள்னாரு. அது சாப்பாட்டோட ஒப்பிட்டு இருக்காரு. அது நினைக்கும் சாப்பிடுதோன்னு பார்த்து. அல்லேலூயா. ரொம்ப பேர் எனக்கு ரொம்ப சங்கடமாக இருக்குது. நேரம் அது ரொம்ப பேர் ரொம்ப கணக்கு போடுவாங்க. அந்த எடுத்து இதில் ஆட்டத்துக்கு குட்டியில் போடணும், குட்டியை தூக்கி ஆட்டில் போடணும், அந்த ரூபா அங்கேருந்து வரும். நான் இதெல்லாம் நினச்சி பார்த்ததே கிடையாது. இதை தூக்கி அதை போடணும். ஏய், நம்ம எங்கே இருக்கோம்? தேவனுக்குள்ளே இருக்கோம். எல்லாவற்றையும் அவர் என்ன செய்வார்? பார்த்து கொள்வார். அந்த ரூபா வரலைன்னா உட்காந்து அழ வேண்டிய வேற செய்யுது.
என்ன கணக்கு அது? என்ன கணக்கு? இவன் பாட்டில் பேசுவான், இவனுக்கு பெரிய பிரச்சனை. இதுதான் நிலைமை. அல்லேலூயா. எதுக்கும் கவலைப்படாதீர்கள். கர்த்தர் உங்களுக்குள்ள இருந்தால் கவலைக்கும் உங்களுக்கு ரொம்ப தூரம். கவலை உங்களுக்குள்ள கர்த்தர் இல்லைன்னா என்ன இருக்கும்? கவலை தான் இருக்கும். மாம்சத்துக்கு விதைக்கிறவன் மாம்சத்தை என்ன செய்வான்? அழிவையா இருப்பான். இன்னொரு வசனத்தை வாசிக்கும். 1 பேதுரு புத்தகம் 1ஆம் அதிகாரம். முந்தினது 1ஆம் அதிகாரம் 22வது வசனம். ஆமென். படி. ஆமென். ஒரு நிமிஷம். அல்லேலூயா. இது என்ன எழுதிருக்கு? ஒவ்வொரு அடியும் நமக்கு தேவையான அடிகளா இருக்கு. ஒவ்வொரு வசனங்களும். நீங்க சகோதர சிநேகம் எப்படி இருக்கணுமா? மாயமற்றதா இருக்கணும். இது ஆவியில் ஆரம்பம் பண்ணியிருந்த அடையாளம். நீ பக்கத்தில் இருக்கிற ஒரு பாத்திரத்தில் பானம் பண்ணுகிற ஒரு சகோதரனுக்கும் உலகத்தில் உங்கள் பெரியப்பா மாமன் சித்தப்பா மாமனுக்கு கொடுக்குற ஐக்கியங்களும் எப்படி இருக்கு? அங்கே தான் ஒரு பங்கு இழுக்கு. இங்கே நம்ம இப்போ ஒரு வாரத்தில் எத்தனை இல்லையா, ஒரு வாரத்தில் ஒரே நாள் வந்து கூடுதோம், உடனே என்ன பேசோம், போயிட்டே இருக்கோம். 2 மணி நேரம் கூட்டம். வியாமம் என்ன சொல்லுது? அதே இதை திரும்பி வாசிங்க. நீங்கள் மாயமற்ற சகோதர சிநேகம் உள்ளவர்களாகும்படி ஆவியினாலே சத்தியத்துக்கு கீழ்ப்படியாதவங்க சகோதர சிநேகம் இல்லாமல் இருப்பாங்க. ஆண்டவர் மனுஷனை பார்த்து சொன்னார் சிநேகிதனேன்னாரு. கர்த்தர் ஆபிரகாமை பற்றி சொன்னார் சிநேகிதனேன்னாரு. நீங்கள்லாம் என்னுடைய சகோதரர்கள்னார் இயேசுநாதர். நமக்குள்ள அந்த ஐக்கியமே இருக்கா இல்லையா? நீ ஏசியா, ஓசியா, பிசியா, எந்த சர்ச்சு? உடனே நாங்கள் சிஎஸ்ஐ சர்ச், எங்களுக்கு சர்ச்சே இல்லை, நாங்கள் ஆர்ச்சி. உடனே இவங்க இங்கே நினச்சிடு இவங்களுக்கு ஆவியே இல்லை. இவங்க எங்கே எழுப்புதலை பற்றி தெரியுமா? எழுப்புதல் எப்பா. அல்லேலூயா. சகோதர சிநேகமான அட்டல் என்ன எழுதிருக்கு? உங்கள் ஆத்துமாக்களை சுத்தமாக்கி கொண்டவர்களா இருக்கிறபடியால் சுத்த இருதயத்தோடு ஒருவருக்கு ஒருவர் ஊக்கமோ அன்பு செலுத்துங்கள். அன்பு செலுத்துக்கு உங்களுக்கு ஒரு 10 பைசா நீ ஒருத்தருக்கும் தர வேண்டாயா. ஒரு மனிதன் ஆவியிலிருந்து பாவியாய் மாறுகிறான். உங்க இருதயம் பற்றி எறிய வேண்டும். அதுதான் சகோதர சிநேகம். என்ன சிநேகம்? அதுதான் எல்லாரும் சொல்லுவாங்க. ஆவியில் இருக்கிறவன் பாவியா மாறும்போது உங்க இருதயம் என்ன செய்யணும்? பற்றி எறியணும். ஒரு மனுஷன் விழுந்துட்டான்னா அவனை குறித்து பற்றி எறியணும். அதுக்கு பேர் தான் சகோதர சிநேகம். வீட்டில் கொண்டு போய் கூப்பிட்டு தட்டு நிறைய சோறு கொடுக்கறது இல்லை. வயிறு பசியோடு வருமான் காலை பையா வீட்டுக்கு சாப்பிட சொல்ல மாட்டாங்களான்னு நினைப்பேன். ஒரே ஒரு எருமை மாடு கட்டி போட்டிருக்கோம். ஒரு பெரிய தட்டிலையாவது சோறு தரப்படாது. ஒரு சின்ன தட்டில் சோறு நிறைய வச்சு அதுக்கு மேலே வெண்ணெயை கொண்டு வந்து வச்சு சாப்பிடுங்க அப்படின்னு. அல்லேலூயா. அது சகோதர சிநேகம் இல்லை, அது சாப்பாட்டு சிநேகம். எது சகோதர சிநேகம்? இந்த எத்தனை பேர் சர்ச்சுக்கு வராங்க, யார் வரலன்னு சில ஆள் பார்த்துக்கிட்டே இருக்கும். அந்த ஆள் வரலன்னா உள்ளே உட்காந்து மனம் குமுறிக்கிட்டு இருக்கும். புளியறையிலேருந்து வரவங்கள கார் கிடைச்சதோ கிடைக்கலையோ, ஏன் வரல உள்ள மனசுங்க ஆராதனை பாட்டு படிச்சுக்கிட்டே இருக்கோம். உள்ள மனசு என்ன சொல்லிட்டு இருக்கோம்? இந்த ஆள் வரலையே. இது என்ன சிநேகம்? ஆவியினால் ஏவப்படுகிற இது யார் இருதயம்? ஆவியான ஒரு இருதயம்.
நீங்கள் பார்க்கல இல்லையா? ஆவியானவர் வேதனைப்பட்டுக்கிட்டு இருப்பார். இந்த சத்தியத்தை இந்த சபைக்கு நான் இத்தனை மணிக்கு பிரசங்கிக்கும்படியாக கொடுத்துருக்கேன். இதை கேட்கறதுக்கு இவங்களுக்கு பிசாசானவன் தடை பண்ணிட்டானே, இவர் வாழ்க்கையை மாற்றணும், இவனை விடுதலை ஆக்கணும்னு நான் நினச்சிருந்தேன். இவன் வரலையேங்கிறத யார் வருத்தப்படுவா? அதே வருத்தம் யாருக்கு இருக்கணும். அதுக்கு பேர் தான் என்னது? சகோதர சிநேகம். நீ சாப்பிடலையே முக்கியம் கிடையாது. நீ ஒரு பரிசுத்தவான் பாவி ஆகிட்டு அவங்க மனம் பற்றி எரியணும். ஒரு பாவி அல்ல ரோட்டில் ஒருத்தன் குடிச்சிட்டு கிடக்கா, உங்க மனம் பற்றி எரியலைன்னா நீங்கள் கிறிஸ்தவர் இல்லை. ஒருத்தன் வேதனைப்பட்டு பசியில் துடிச்சுக்கிட்டு இருக்கான், உங்கள் வேதனைப்படலைன்னா நீங்கள் கிறிஸ்தவன் இல்லை. இல்லையா? ஒரு பெரிய பாவி அவங்க உலகத்தில் நெருக்கப்பட்டு பிச்சை எடுக்கான், காலையில் ஒடிஞ்சிட்டு நீங்கள் பார்த்து சந்தோஷப்பட்டீங்கன்னா கிறிஸ்தவன் இல்லை. அந்த பாவிக்கு கிறிஸ்து என்ன செஞ்சிருக்காரு? மரித்திருக்கிறார். அந்த பாவிக்கும் சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறார் தேவன். அவனுக்காகவும் உங்கள் மனம் இறங்கலைன்னா உங்களுக்குள்ள ஆவியானவர் இல்லைன்னு அர்த்தம். வாசிப்போம், வேகமாக வாசிப்போம். தெசலோனிக்கேயர் புத்தகம் 2 தெசலோனிக்கேயர் 2ஆவது அதிகாரம். கொஞ்சம் நேரம் 2ஆவது அதிகாரம் 13ஆவது வசனம். கர்த்தருக்கு பிரியமான சகோதரரே, நீங்கள் ஆவியினால் பரிசுத்தமாக்கப்படுகிறதுனாலும் சத்தியத்தை விசுவாசிக்கிறதுனாலும் இரட்சிப்பு அடையும்படிக்கு ஆதி முதல் தேவன் உங்களை தெரிந்து கொண்டபடினாலே நாங்கள் உங்களை குறித்து எப்பொழுதும் தேவனை சோத்தரிக்க என்ன எழுதியிருக்கு? என்ன எழுதியிருக்கு? கர்த்தருக்கு பிரியமான சகோதரே, நீங்கள் ஆவியினாலே பரிசுத்தமாக்கப்படுகிறதுனாலும் சத்தியத்தை விசுவாசிக்கிறதுனாலும் இரட்சிப்பு அடையும்படிக்கு ஆதி முதல் தேவன் உங்களை தெரிந்து கொண்டபடினாலே நாங்கள் உங்களை குறித்து எப்போதும், நீ ரட்சிக்கப்படாட்டான்னா அவையும் கடனாளியா இருக்கும். யார் கடனாளியா இருக்கா? பவுல் தெசலோனிக்கேயருக்கு எழுதாரு, நீ எல்லாம் ரட்சிக்கப்படணும்னு நான் என்ன இருக்கேன்? கடனாளியாக இருக்கேன், மனசு வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கேன், வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்கேன், நீ ரட்சிக்கப்படலைன்னு. இந்த தன்மை உங்களுக்குள்ளே இருந்ததுன்னா நீங்கள் ஆவியில் ஆரம்பம் பண்ணி வளர்ச்சி அடைந்து கொண்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். எத்தனை பேர் ரட்சிக்கப்படலையேன்னு வருத்தம் இருக்கும். இந்த ரோட்டில் பிச்சைக்காரன் அந்த மைண்ட் சேஞ்ச் ஆகிலாம் இருக்கவங்களாம் பார்த்துருக்கேன். சின்ன பையங்க, வயசு குறைஞ்ச பையங்கள்லாம் போகும்போது ரொம்ப வைத்தறிச்சலாக இருக்கும். ஒரு வயசாளி மனநோயில் போயிருந்தா கூட எனக்கு அவ்வளோ வைத்தறிச்சல் இருக்காது. ஒரு 20 வயசு பையன், 21 வயசு பையன்லாம் மனநோயெல்லாம் ரோட்டில் போய்கிட்டு இருப்பான். அது எனக்கு பெரிய வருத்தமாக இருக்கும். அல்லேலூயா. 40 வயசு 50 வயசு வீட்டில் குடும்ப பிரச்சனையில் மனநோய் வந்து போயிருந்தாங்க. இது சின்ன வயசுலேயே. அது இந்த மனநோய் எப்படி இருக்கணும், இந்த வேதனை எப்படி இருக்கணும்? ஆண்டவரே இவரை ரட்சியும், இவனை சந்தியும். நம்ம எத்தனை நாள் ஜோம் பண்ணிப்போம் அவங்களுக்காக? யார் ஜோம் பண்ணால? நம்ம ஜோம் பண்ணிட்டு தான் இருக்கோம். அல்லேலூயா. இன்னொரு வசனத்தை வாசிப்போம். நீதிமொழிகளின் புத்தகம் 23ஆவது அதிகாரம். சங்கீதம் நீதிமொழிகள் 23ஆவது அதிகாரம் 1லிருந்து வாசிக்கலாம். நீ ஒரு அதிபதியோட போஜனம் பண்ண உட்கார்ந்தா உனக்கு முன்பாக இருக்கிறது நன்றாய் பகுத்து பார். ஆமென். நீ போஜன பிரியனா இருந்தா நீ தொண்டையிலே கட்டிய வை. ஒரு நிமிஷம். மாம்சத்தில் முடிக்கிறது. என்னத்தில் முடிக்கிறது? மாம்சத்தில் முடிக்கிறது. ஒரு இடத்துக்கு போகிறோம், நீ எல்லாம் யாருனாலும் சரி, ஒரு பெரிய கூட்டமாக இருக்குது, அங்கங்கே சாப்பிட்டுட்டு இருக்காங்க. போகும்போதே நம்ம கண்ணு என்னத்தை பார்க்கணும்னு சொல்லுவோம். நம்ம வீட்டில் இல்லாத சாப்பாடா இருந்தாலும் அப்படி எட்டி பார்க்கறது. வடை இருக்கா, அது எனக்கு பொரியலாக வச்சுருக்காங்க, அவியலா, அது அடுத்த
அடுத்த இடத்துக்கு போனோடனே அடுத்த உள்ள சாப்பாடுலாம் பார்க்குறது. எல்லோரும் பார்ப்பாங்க. அந்த குணம் எல்லாத்துக்கும் இருக்குது. எனக்கு இருக்கு, அதனால சொல்லுது எல்லாத்துக்கும் இருக்கு. குணம் இல்லை, இது நம்ம உருவத்திலே இதில் பிறந்தது. அல்லேலூயா. இந்த ஐநாரத்தில் இருந்தோம்ல, அந்த வீட்டில் 2-3 மாடு பால் கறக்கும். ஒரு பையன் அலெக்ஸ் மாதிரி தான் இருப்பான். அலெக்ஸ் மாதிரி இருந்தால் இப்போ எவ்வளோ உயரமாக இருக்கும். அந்த பையன் ஓடி போய் அவள் அம்மா பால் கறந்துக்கிட்டு இருக்கும், ஓடி போய் வச்சு இந்த பேட்டியை வச்சு இப்படி மறைப்பான். எதுக்கு மறைக்கா? ஓடி ஓடி போய் மறைப்பான். மறைச்சிக்கிட்டு போய் நீங்கள் கொஞ்ச நேரம் நின்றுட்டா போதும், உங்களை பார்க்க திரும்பிட்டு இப்படின்னு என்னமோ ஏசுவான். அல்லேலூயா. அதே மாதிரி நீ ஒரு வீட்டுக்கு போய் உங்கள் இப்போ டைனிங் டேபிளில் ஆட்டுக்கறி இருக்குது, கோழிக்கறி இருக்குது, மீன் இருக்குது, ரத்த பொரியல் இருக்குது, குடல் பொரியல் இருக்குது, எல்லாத்தையும் பார்க்காத. என்ன எழுதிருக்கு பாருங்க, அடுத்தால என்ன இருக்கு? அது என்ன எழுதியிருக்கு? போஜன பிரியனா இருந்துன்னா உங்ககிட்ட ரைட்டு, அது வேண்டாம். ரைட், அடுத்தல ஆமேன். இச்சியாது அதைகள் கள்ள போஜனமாமே பிரயாசப்படாதே, சுத்தியிலே புத்தியில சாராதே. இது மாம்சத்தில் முடிக்கக்கூடிய காரியங்கள். போஜன பிரியன்னா என்ன? சில ஆட்களுக்கு ஆட்டுக்கறி இருந்தால் தான் முடியும். உங்களில் இன்னைக்கு இறைச்சி சனிக்கிழமை. அல்லேலூயா. சனிக்கிழமை தோறும் புதன்கிழமை தோறும் இறைச்சி சாப்பிட்றணும், தோறும் மீன் சாப்பிட்றணும். இப்போ பிரச்சனை என்னன்னா, 2 நாள் ஒரு 10 வருஷம், ஒரு 2 வருஷம் சாப்பிட்டாச்சு, 3ஆவது வருஷத்தில் அது போடலைன்னு வச்சு விடுவோம். இருக்கவே முடியாது. சாம்பார்லாம் சாப்பிடவே முடியாது. அந்த மட்டன் இல்லைன்னா என்ன செய்ய முடியாது, சாப்பிடவே முடியாது. ஆமாம். அடுத்தால வேதம் சொல்லுது, ஐஸ்வர்யமாக வேண்டும் என்று வாயை வயிற்று கட்டி ரூபாய்களெல்லாம் 10 ரூபாய் 5 ரூபாய் சேர்த்து எப்படியா நீ கோடீஸ்வரனா? எதில் முடிக்காங்க? மாம்சத்தில். சீட்டை நாட்டை போட்டு ரூபாயெல்லாம் சேர்த்து உடனே பேங்கில் போட்டு வச்சு ஒரு நல்ல பெரிய வீடுகளை கட்டி ரொம்ப மோசம் ஐயா. அது இந்த இஎம்ஐலாம் வீடு கட்டுறாங்களா, ரொம்ப மோசம். ஆனால் 40,000 ரூபா சம்பளம் இருக்கும், 15,000 ரூபா வீட்டு செலவு இருக்கும். அந்த 25 வருஷத்துக்கு எக்ஸ்டிமேட் போட்டு மாதம் கெட்டுதாக்கில் ஒரு வீட்டை வாங்கிடுவான். அவன் முதல்ல கெட்டுது ஒரு 5 லட்சம் கட்டினா போதும், உடனே வீட்டை கையில் கொடுத்துருவான். இவங்க கட்டிடுவான். மாதம் யார் கட்டிக்கிட்டு இருக்கணும்? 25 வருஷமாக டியூ கட்டிக்கிட்டே இருக்கணும். ஆமீன். இது என்னது? மாம்சத்தில் முடிக்கிறது. வாழ்க்கை முடிஞ்சிடும். அதுக்கு வட்டி. அடுத்தால நிலை இருக்கு. உட்காந்துக்கிட்டு யோசனை பண்ணுது, நெக்லஸ் போடாமல் விட்டுட்டோமே. அந்த அக்கா அப்படி ஒரு நெக்லஸ் போட்டிருந்தால கண்களை எங்கே விடுது? பறக்க விடுது. இல்லாத மேலே பறக்க விடுதுயா. நீட்டாக போகணும், 500 ரூபா 1000 ரூபா கொண்டு போகணும், கவரிங் கடையில் போகணும். ஒரு நெக்லஸ் என்ன? நீ இந்த கல்யாண வீட்டுக்கு இந்த அலங்காரம் பண்ணுவாங்கள்ல, மேக்கப் செட்டு, அது செட்டே 5000 தான் இருக்கும். இவங்க உங்கள் வீட்டில் வந்து ட்ரெஸ் பண்ணிட்டு போகிறதுக்கு 5000 ஆகிட்டு போயிருவாங்க. ஓ, எனக்கு வேறு தெரியாது. ஒரு நாளைக்கு போய் மேக்கப் பண்ணிட்டு வர்றதுக்கு 1000 2000 வாங்கிடுதாங்கன்னு நினைக்கிறேன். இந்த மாஸ் ஃபேஷன் பண்ணதுக்கு 1000 வாங்கிடுதாங்கன்னு நினைக்கிறேன். ஃபேஷியல் அது விலையே 10,000 தான். இவன் 15,000 ரூபா வாங்கிட்டு வந்துடுது. அவள் கையில் போட்டுதானையா, இவனே கவரிங் செட்டு வாங்கிட வேண்டியதானே? என்ன வாங்கிட வேண்டியது? 30 ரூபா.
இது இது மேலே கண்களை என்ன செய்யாத, மறக்க விடாத. என் பையனுக்கு கல்யாணம் பண்ணால் கோட்டு போடாமல் பண்ணக்கூடாது. உடனே கோட்டு வாங்கணும். எங்கே போய் வாங்கணும்? திருநெல்வேலியில் போய் வாங்கணும். கோட்டு விலை எவ்வளவு? 12,000 ரூபாய். உடனே கோட்டு வாங்கிட்டு வந்தாச்சு. எத்தனை நாள் போடுவோம் அந்த கோட்டை? எத்தனை நாள் போடுவோம்? கண்களை என்ன செய்ய விடாதே, மறக்க விடாத. அல்லையா, நமக்கு என்ன நியமித்திருக்காரோ அதுதான். ஆமீன். கண்களை பறக்க விடுது. உடனே ஒரு கோட்டு 12,000 ரூபா கொடுத்து வாங்கி கல்யாணத்து அன்னைக்கு நல்லா தான் இருக்கும். மறுநாள்ல இருந்து காய்கறி வாங்கி கோட்டு போட்டு போக முடியுமா? ஐயா கொத்தனார் வேலை பார்க்குற ஐயா நம்ம மருமகன். உடனே கொத்தனார் வேலைக்கு மறுநாள் கோட்டு போட்டு போய் கொத்தனார் வேலை பார்த்தா எப்படி இருக்கும்? டிரைவர் தான் வண்டியை தான் ஓட்டுதேன்னா எப்படி இருக்கும்? கண்களை என்ன செய்யக்கூடாது, பறக்க விடக்கூடாது. ஐயா உங்களுக்கு டிவிஎஸ் 50 தந்திருக்காருன்னா போதும், ஆண்டவர் எனக்கு கார் தருவார்னு விசுவாசி இருக்கணும். இல்லை எனக்கு கார் தான் வேணும், லோன் வாங்கியது கார் வாங்கிடணும்னா கார் என்ன ஆயிரும்? பறக்க விடக்கூடாது. போதும் என்ற மனதோடு கூடிய தேவ பக்தியே இந்த ஆதாயம் போதும், எனக்கு தந்திருக்க இந்த 2 வீலர் போதும். அவர் என்னைக்கு தாரம்னு நினைக்கிறாரோ அன்னைக்கு தந்துட்டு போறாரு. கண்களை என்ன செய்யக்கூடாது. இதெல்லாம் கெருமாறிக்கிட்டு இருப்பாங்க, கோங்கோமா வரும். டேங்கப்பா பிள்ளைகானம் பணம் வச்சுருக்காங்களே, இவ்வளோ பெரிய கார் கட்டிருக்காங்க. எங்கள் வீட்டுக்கு எதிர்த்தால இந்த வளையல்காரர் வீட்டுக்கு மேல் வர அவங்க சொந்தக்காரங்களாக இருந்துடக்கூடாது, இருந்தாலும் இருந்துட்டு போகிறாங்க. பழையக்காரர் வீட்டுக்கு மேல் வரும் ஒரு ஆள் கட்டையால் இருப்பார். எப்போ குடியும் எங்கள் வீட்டு பக்கத்தில் கொஞ்ச நேரம் நின்று பார்த்துட்டு போவார். நாங்களே கஞ்சி குடிச்சிட்டு இருக்கோம். எங்கே? இந்த நடுத்தரில், யாதோ ஒரு நடுத்தரில் இருக்கும்போது அது நின்று அந்த வாழை அவங்க இருந்து மேலே இருந்து கீழே வரையும் பார்த்துட்டு, அடுத்த வீட்டில் கோழி மாய்தானே கோழி கிட்டுன்னு பார்த்துட்டு, அடுத்த வீட்டில் மாடு எத்தனை கட்டி போட்டுருக்குன்னு பார்த்துட்டு கெருமாறிக்கிட்டு போகிறது. அப்படியே எங்கப்பா ஒரு லேச கூண்டு விழுந்தாரு, துண்டு போட்டுருப்பாரு. அதான் அதான் அந்த வீடு தான் ஒவ்வொரு வீடாக கருமாறிக்கிட்டு போவார். இது எதுக்கு? எனக்கு கொடுத்துருக்க போதும். ஆமீன். எனக்கு என்ன கொடுத்துருக்காரோ அதை வச்சு திருப்தியாக வாழ்ந்தாலே போதும். நீங்கள் கண்களை என்ன செய்யக்கூடாது பாரு. இது மாமிசம். இதை யார் கொண்டு வர்றோம்? பிசாசு கொண்டு வர்றோம். நானும் அவரும் ஒன்றா தான் பாம்பை போனோம். அவர் 10 லட்ச ரூபா சம்பாத்தியம் பண்ணிட்டாரு, நான் ஒன்றும் பண்ணலையா? இப்போ இருந்துட்டு போதியா? இங்கேருந்து பாம்பை போகும்போது நினச்சிக்கிட்டே தான் போனேன். என்ன நினச்சிக்கிட்டே போனேன்? வரும்போது கோடீஸ்வரனாகி வரணும்னு தான் போனேன். வரும்போது தகரப்பட்டியோட வந்தேன். நான் என்ன செய்யட்டும், எனக்கு கொடுத்தது அவ்வளோதான். என் கூட வச்சிருந்தவன் ரயில்வேல வேலை கிடைச்சிட்டு அவன் போயிட்டான். ரைட்டு. எஸ்வி நாமத்தை மாம்சத்தில் முடிக்காதீங்க, கண்களை பறக்க விடாதீங்க, இருதயத்தை கட்டுங்க, சத்தியத்தின்படி நடங்க, சத்தியத்துக்கு முதலிடம் கொடுங்க. ஆண்டவரை உங்களுக்குள்ள எப்பவும் நிலைநிறுத்துங்க. சமாதானமாய், விடுதலையாய், பாதுகாப்பாய், சந்தோஷமாக இந்த பூமியில் வாழலாம். நீங்கள் உங்கள் மாம்சத்துக்கு இடம் கொடுத்து, சுயபுத்திக்கு இடம் கொடுத்து அங்கங்கே அலையணும்னு நினைக்காதீங்க. டக்குன்னு வாசி முடிங்க, 2 நிமிஷத்தில் முடிங்க பார்ப்போம். 6 வசனங்கள் முடிய வாசிக்கணும். இல்லாமல் போகும்போது பொருட்கள் மேலே கண்களை பறக்கொடுவானே, அது கழுதை போல சிறகுகளை தனக்கு உண்டு பண்ணிக்கொண்டு ஆகாய மார்க்கமாய் பறந்து போகும். ஆமென். அல்லேலூயா. ஆகாய மார்க்கமாய் பறந்து போயிட்டே இருக்கும். ஆமென். இந்த கெருமா இருந்தது எனக்கு பிடிக்கவே வச்சாது. அவன்கிட்ட அவ்வளோ காலம் இருக்க, என்கிட்ட இல்லையா? ஏன் போயா? அவன்கிட்ட இல்லாத சந்தோஷத்தை உனக்கு வச்சிருக்காரா? போதும். ஆமென். அவன் பணம் இருந்து வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கான், நான் பணம் இல்லை சந்தோஷமாக இருக்கேன். ஆமென். இந்த பால் ஊற்றுவங்களை கண்டு ரொம்ப வருத்தப்படுவேன் நான். உத்தரவாதம் இல்லை, அலைச்சலை பார்த்தா எப்பா விடிய காலம் 3 மணியில இருந்து 12 மணி வரையும் லப்பா 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 லப்பான்னு போய் இதை பால்கார் இருக்காரோ பரவு அத்தியாரம் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நல்ல கெட்ட வீடெல்லாம் பெரிய பெரிய பங்களா மாதிரி கட்டி வச்சுருக்காங்க. உள்ளே படுக்கிறது இந்த திருநையில் படுத்துட்டு அடுத்தால பாத்திரத்தை போட்டு தேய்ச்சி ஒரு பெரிய கறிக்கடைக்காரர் வீட்டுக்கு போனேன். நீங்கள் எத்தனை கிடாயா வெட்டினாரு? 90 கிடாயா. நம்ம வீட்டுக்கு போனோம்ல, அவர் சொன்னார்ல எத்தனை கிடாயா வெட்டி இன்றைக்கி வியாபாரம் பார்த்தவங்க.
சாப்பாடு எனக்கு சோறு இல்லையா, கடையிலலாம் சாப்பிட மாட்டேன், வீட்டில் ஒரு கஞ்சி குடிச்சுட்டோம் படுத்துருக்கேன். யார் நிலைமை? கோடிக்கணக்கில் நடமாட்டுத ஒரு நிலைமை. ஒரு நாளைக்கு 3 லட்சம் ரூபாய்க்கு வியாபாரம் நடக்கு, 3 லட்சத்துக்கு வியாபாரம் நடக்கு. அந்த ஆள் என்கிட்ட சொல்றாரு, வீட்டுக்கு வந்து பொம்பளை இல்லை, நான் சோறுலாம் கடையிலாம் வாங்க மாட்டேன், இங்கே கொஞ்சம் கஞ்சம் காய்ச்சி குடிச்சிட்டு ஈரம் வச்சு குடிச்சிட்டு படுத்துருக்கேன். அப்போ நம்ம செத்த சிங்கத்தை பார்க்கலாம் உயிருள்ள நாய் வாசி. நான் மேன்மை உள்ளவன், நான் நல்ல சாம்பார் வச்சு நல்ல அவியல் வச்சு சாப்பிட்டு போயிருக்கேன். அவர் 3 லட்சம் ரூபா சம்பாத்தியம் பண்ணவர் எடுத்து சாப்பிட்டுருக்காரு. கருமாறாதீங்க, கருமாறவே செய்யாதீங்க. அடுத்தவங்களை பார்த்து இது மாம்சத்தில் முடிக்கக்கூடிய காரியங்கள். ஆண்டவர் என்னோட கிட்ட இருக்கார், என்னை செழிப்பாய் வைப்பார். எனக்கு ஒரு குறைபட சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியா கிடந்து செத்துடும். ஆனால் எனக்கு ஒரு குறைவும் வராது. கர்த்தரை தேடிக்கிட்டு இருக்கேன், அதனால் எனக்கு ஒரு குறையும் வராது. அதனால் மாம்சத்தில் யாரும் முடிக்காதீங்க, ஆவியிலே நடந்துக்கிட்டு இருக்கீங்க. கர்த்தர் மேன்மையாக வைப்பார். கர்த்தர் உங்களை